வெளிநாட்டிலேருந்து காணி பண்ண போறீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு வரத்தவில்லை, வெளிநாட்டிலேருந்து காணி வேண்டலாம். அதுவும் வந்து உங்களோட பேரில் நம்பிக்கையாக வேண்டலாம். நம்பிக்கையாக அவன் பேர்லேயே வேண்டலாம். மற்ற நிலாவரக்கணன்றது இங்கே அந்த டூரிஸ்ட் பிளேஸ் கூட நடந்தானே, அப்போ அளவான கெஸ்ட் ஹவுஸில் கட்டி ரெண்டு கொள்ளலாம். இதன் செம்பாடன்றபடியான இன்னும் தேவைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். தண்ணி வந்து நல்ல தண்ணி. இந்த காணிக்காரருக்கு தான் இந்த உங்களுக்கு ஃப்ரீ. ஆமாம் ஆமாம். இப்போ காணி பண்ண போகிறாங்க சில பேர் யோசிப்பீங்க நம்பி வேண்டலாமா, இதுக்கு பிறகு பிரச்சனை வருமானு சொல்லி யோசிப்பீங்க. 26க்கு பிறகு 1.5 பிறப்பணி நீங்கள் பிரித்து வேண்ட காணிக்கு அப்ரோல் இல்லாமல் வருது. இந்த பெரிய காணி பார்க்கவே யோசிப்பீங்க. 2.5 பிறப்பா 3 பிறப்பான்ற மாதிரி இருக்கு. இந்த கிணறு வெட்டுறேன்னு சொன்னா குறைஞ்சது 15 லட்சம் ரூபா கிட்ட வரும். அந்த வெட்டு கிணறு பார்த்தா தெரியும். புல் கல்லும் அப்படியே கொத்தி தாடுத்து இருக்கு. முன்னுக்கு இருக்கிறது உண்டு எல்லாம் வந்து 3 பிறப்பாகவும் அடுத்தது 2.5 பிறப்பு 2 பிறப்பாகவும் பிரிக்கப்பட்டது. எல்லாருமே கேட்குற வெளிநாட்டுக்கார அமைதியானதுல வேணும், மற்ற என்ன காபட் ரோட்டோட இருக்கிறதா வேணும். சில பேருக்கு பெரிய இல்லைன்னா அங்கேருந்து இங்கே வாரிணும் டிக்கெட் போட்டு காணி பார்க்கறதுக்கு. இல்லை காணி பார்க்குற வேண்டி 72 பாரு. அதுக்கு நான் அவ்வளோ செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தனியாக இப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லாமல் நீங்கள் உங்களோட லோயர் காட்டுற லோயர் எடுத்தால் நீங்கள் போகணும். இந்த விலையில கிடைக்கல, அதாவது காப்பட்டோட வந்து பரப்பு. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS. இப்போ நான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் புன்னாலக்கட்டுவான் வடக்கிற்கு தானே, அதுலேருந்து நிலாவரை போகக்கூடிய வீதியில் நிற்கிறோம். குறிப்பாக இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா விளக்கை பக்கம் கிட்டத்தட்ட 20 பிறப்பு காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனைக்காக வந்திருக்குது. இதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஜெயம் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரியல் எஸ்டேட் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலை இப்போ நாங்கள் உள்ளுக்க போகிறோம். இந்த காணி என்ன மாதிரி இருக்குது, இந்த காணியில் என்ன விஷயம் செய்யலாம்னு சொல்லி காட்ட போகிறோம். குறிப்பாக வந்து இது நிலாவரை கிணறு பக்கத்தில் இருக்கிறதால இந்த கெஸ்ட் ஹவுஸ் மற்ற ஏதாவது டூரிஸ்ட் அந்த விஷயங்கள் செய்கிறதா செய்து கொள்ளலாம், மற்ற தோட்டங்கள் செய்கிறது கூட பயன்பட்டு கொள்ளலாம், பட் இல்லாட்டி வீடு கட்ட போகிறீங்கன்னு சொன்னால் எல்லா தேவைக்கு மேற்ற தான் இந்த காணி இருக்குது. அது மட்டும் எனக்கு உள்ளுக்க போகிறோம். அந்த அண்ணாடையும் காய்ச்சி நிறைய விஷயங்களை பயந்து கொள்ளப்போம். இந்த காணி என்ன விலை, இது சரியாக இந்த லொக்கேஷனில் இருக்குது, இங்கே என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்று சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து கொள்ளப்போகிறேன். நீங்கள் யாராச்சும் காணி பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கிறீங்கன்னு சொன்னால் இதில் தொடர்பு பண்ணி நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் சொல்கிறேன்றதுக்கு வேண்டாமைக்கு நீங்களும் உங்களோட லோயர்கிட்ட சொல்லி இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு உங்களோட லோயர்கிட்ட போங்க, லோயர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நீங்கள் வேண்டாம் வேண்டிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் விவரங்கள் எல்லாமே காட்டிக்கொள்ளலாம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களோட பெயர்? இந்த பேர் சதீஷ். ஓகே, இது ஜேஎம் ரியல் எஸ்டேட். ஓகே, உங்களோட எவ்வளோ காலம் செய்கிறீங்க நீங்கள்? நாங்கள் 2 வருஷத்துக்கிட்டே ஆகுது. ஓகே, நான் ஏற்கனவே முதல் வீடியோக்கள் போட்டுறாங்கண்ணே. ஓகேண்ணா, இப்போ இந்த காணியை எப்படி சொல்லுங்கள், இது சரியாக எந்த இடத்துல இருக்குண்ணா? இது என்ன வடக்கு புன்னாலக்கட்டுவான் ரோட்டுன்றது பலாலி ரோட்ல இருந்து எங்களை மெல்லாம்பூர் சந்தி இருக்குல்ல, அதால் விளக்கை பக்கம் திருப்பிங்க நிலாவர பக்கம் திருப்பிங்கன்னு சொன்னால் சரியா 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது. அதே நிலாவர கிணத்துலேருந்து வர போகிறீங்கன்னு சொன்னால் 600 மீட்டர் தூரத்தில் இந்த காணி பக்கத்தில் இருக்குண்ணா. பக்கத்தில் இருக்குது. ஓகேண்ணா, இப்போ அது வந்து காணி மொத்தம் 20 பிறப்பு. மொத்தம் 20 பிறப்பு. மொத்தம் எத்தனை துண்டா பிரிச்சிருக்கீங்க? இதில் வந்து 7 துண்டா பிரிச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா முன்னுக்கு எல்லாமே முன்னுக்கு இருக்கிற துண்டு எல்லாம் வந்து 3 பிறப்பாகவும் அடுத்தது 2.5 பிறப்பு 2 பிறப்பாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து முதலாம் வந்து 3 வந்து 3 பிறப்பு ஏன்னு சொன்னா இப்போ கடை எதுவும் கட்டுறேன்னு சொன்னால் காப்பட்டோட தான் இருக்குது, ரோட்டோட இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் 1 பிறப்பு கடை கட்டுறதுனாலும் வீட்டுக்கு இப்போ கட்டாயம் 2 பிறப்பு வரும். ஏன்னா அப்ரூவல் வந்து இப்போ 2 பிறப்பு ஆகியாச்சு. கட்டாயம் அந்த ஒரு விவசாய நிலம் பற்றின எல்லாம் வந்து விவசாயத்துக்கு வந்துட்டு குறிப்பிட்ட இடங்கள் வந்து விவசாயம் பண்ணி காட்டிட்டேன்னு சொன்னால் அப்ரூவல் 1.5 பிறப்புக்கு இல்லை. இப்போ இனி வார 2026க்கு பிறகு 1.5 பிறப்பு நீங்கள் பிரித்து வேண்ட காணிக்கு அப்ரூவல் இல்லாமல் வருது. அப்போ நாங்கள் கட்டாயம் 3 பிறப்பு போடணும் பண்ணுறோம். 3 பிறப்பு போட்டு மட்டும் 2 சைடும் 2.5 பிறப்பு அங்கால 2 பிறப்பு பண்ணுறது அங்கால. ஓகே, இப்போ வந்து நாங்கள் காணி வேண்ட போகிறோம்னு சொன்னால் மலைமையாக சொல்கிற சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஃபோன் நம்பர் ஸ்க்ரீன்லேயே தெரியும், அது அடுத்த விஷயம். அதை தவிர இந்த காணி வேண்ட போய்க்க அந்த செக் பண்ணுறது உறுதிகள் இப்போ ஒரு தோம்பு வேணும். இப்போ எங்கள்கிட்ட காணி நீங்கள் எடுக்க போகிறேன்னு சொன்னால் ஒரு கஸ்டமர் எங்கிட்ட எடுக்க போகிறான்னு சொன்னால் நான் வந்து பார்த்தா காணி பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எங்களோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருவேன். அவர்கிட்ட சட்டத்தரன் கூட செக் பண்ணலாம். இல்லாட்டி காணிக்கந்தூரில் நேரடியாக போனேன், கச்சேரிக்கு போய் காணிக்கந்தூருக்கு போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா தோம்பு பார்க்கலாம், எவ்வளோ காலம் இருக்குன்ற தோம்பு பார்க்கலாம். காணிக்கெல்லாம் எவ்வளோ காலம் இருக்குது? 1951 ஆண்டுலேருந்து இந்த வரைக்கும் 51 இருக்குது. ஓகே, காணி வேண்ட போகிறாங்க சில பேர் யோசிப்பீங்க நம்பி வேண்டலாமா, இதுக்கு பிறகு பிரச்சனை வருமானு சொல்லி யோசிப்பீங்க. இவரை வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த காணி பிடிச்சிதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பிறகு கேட்கலாம், டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் கொடுப்போம். கொண்டு அவன் காணிக்கந்தூர் அவன் இதிலே லோயர்கிட்ட இங்கே அவைக்கு நம்பிக்கையான இடம் இங்கே அவையிட்ட செக் பண்ணுவோம். தங்களுடைய திருப்தி என்ற பிறகு திருப்பி வந்தாங்க வேண்டிக்கொள்ளலாம். பட் அட்வான்ஸ் வந்து முதல் வேண்டினா அட்வான்ஸ் தான் பண்ணுவேன். அட்வான்ஸுங்கிற அதுவும் எங்கள் லோயரோட தான். இப்போ ஒரு ஆள் தாராருன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆள் கொண்டு தாராருன்னு சொன்னால் அட்வான்ஸ் எங்கள் லோயருக்கு முன்னால் அவட்ட ஐசி எங்கிற இதெல்லாம் பதிஞ்சு அவட்ட சைட்லேயும் சாட்சி வச்சு எங்கிற சைடில் சாட்சி வச்சு தான் அவன் தார காசுக்குரிய முழு டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் உடனே கொடுப்போம். இந்த நாளுக்குள்ளே எழுதுறேன்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, என்ன மற்றது வந்து முக்கியமான கேள்வி, இப்போ இந்த காணி இருக்கு தானே, இது வந்து இப்போ முன்னுக்கே தோட்டம் இருக்கு, சுத்தம் ஒரு என்ன சொல்ல இயற்கையான இடம்னு சொல்லலாம். முன்னுக்கு தோட்டங்கள் எல்லாமே இருக்கு. இதுல வந்து இப்போ நம்மளா அந்த காணி பண்றாங்க என்னென்ன விஷயம் செய்யலாம்? இதன் செம்பாடன்றபடியான இன்ன தேவைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். தண்ணி வந்து நல்ல தண்ணி, செம்பாடு சோப்பு மண்
தண்ணி வந்து தண்ணி வந்து பயப்பட தேவையில்லை, செம்பாடு சொல்லவே தேவையில்லை. என்ன அங்கேயுமே நல்ல தண்ணியாக தான் இருக்குது. என்ன ரோட்டோட என்ன ஸ்டோர் அடிக்கிறேன்னா வீடு என்ன பிளானுக்கு எடுக்கலாம். பட் என்ன பாதையும் வந்து நாங்கள் அப்போ 18 அடி தான் விட்டுருக்கோம். 18 அடி என்ன? ஓ இப்போ இது தேவைக்கு நாங்கள் சொன்ன மாதிரி முன்னுக்கு கடை காட்டிட்டோம்டா. சில பேர் இப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிற ஆக்களோட கடையை வண்டி போட்டு அவைக்கே பாதை காணாத வீடு கட்டுறது. இப்போ நாங்கள் என்ன முன்னுக்கு நீங்கள் கடையை பார்த்து கட்டிட்டு இந்த பாதையை வந்து நீங்கள் வீட்டுக்கு படுத்துக்கொள்ளும். இந்த 18 அடி பாதையும் வந்து இந்த காணிக்கு வருது தான். அப்போ காணியால் அவைக்கு எந்த வித இடம் இப்போ அப்ரோல் படி இதில் எந்த விழா விடணுமோ அதை விட்டு கடையை கட்டிட்டு 2 பிறப்போ 1.5 பிறப்பு இஞ்சால நீங்கள் வீட்டை கட்டணும். வீட்டை கட்டலாம். மற்ற நிலாவர கிணறுன்றது இஞ்சால அந்த டூரிஸ்ட் பிளேஸ் கூட நடந்தானே அப்போ அளவான கெஸ்ட் ஹவுஸில் கட்டி ரெண்டுக்கு விடலாம், அதில் வீடு கட்டலாம். ஆனால் இந்த விலையில் கிடைக்கல. அதாவது காப்பட்டோட வந்து பரப்பு 30 லட்சமும் அடுத்து 25 லட்சம் தான் கொடுக்குறேன். கொடுக்குறேன் 30 லட்சம் முன்னுக்கு காப்பட்டோட இருக்கிறது 30 லட்சம், அடுத்தது 25 லட்சம். இது 2 பிறப்பு. இது 2.5 பிறப்பு. இதெல்லாம் வந்து இந்த பெரிய காணி பார்க்கவே யோசிப்பேன். 2.5 பிறப்பா 3 பிறப்பான்ற மாதிரி இருக்கு. பெரிய ஒரு பிளேஸ் உள்ள காணியர்கள் கேட் வந்து இந்த தூண்ல இருந்து இந்த காணி எல்லாம் முடிவு இருக்குல்ல அது வரைக்கும் இவ்வளவுக்கும் அவன் எங்கன்னா கேட் பண்ணிக்கொள்ளலாம். அங்கே வீட்டுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வீட்டை கட்டி போட்டு கேட்டு இவ்வளவுக்கு. சில பேர் 10 அடி பாதை நேரம் காணிக்க போற மாதிரி வண்டி போட்டு அந்த இது இல்லை. இவ்வளோ தூரத்துக்கு எங்கேயும் போடலாம், கேட் போடலாம். இது வந்து முதலாவது துண்டுக்கு வந்து கரண்ட் இருக்குது. கரண்ட் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு துண்டுக்கு வெட்டு கிணறு இருக்குது. ஒரு காணிக்கு வந்து 2 வழி பாதை இருக்குது. அதாவது இந்த நாங்கள் இப்போ வந்த பாதை இருக்கு தானே அதே மாதிரி இந்த வீடும் கடையும் தாண்டா இன்னொரு பாதை வருது. அது அப்படியே அந்த துண்டுக்கு வருது. 2 வழி பாதைகளோட அந்த காணி வருது. அப்படியே இதில் வந்து இந்த காணிக்கு வந்து அப்படி நேர்காணி. இது நேர்காணி இதுக்கு வந்து வெட்டு கிணத்தோட வருது. இதுவும் பரப்பு 25 லட்சம் தான். அந்த வெட்டு கிணத்துக்கு பார்த்தா காணின முடிப்பு தெரியும். இப்போ இந்த கிணறு வெட்டுறேன்னு சொன்னா குறைஞ்சது 15 லட்சம் ரூபா கிட்ட வரும். அந்த வெட்டு கிணறு பார்த்தா தெரியும். புல் கல்லும் அப்படியே கொத்தி தாடுத்து இருக்கு. அப்போ இந்த காணி கிணறு வெட்டி எதை வேண்டாக்க காணி இந்த விலையை பார்க்க இன்னும் குறைவா இருக்கு. இந்த காணிக்காரர் தேங்காய் இல்லை எல்லா மரமும் நல்ல காயோட நிற்குது. மற்ற வீடுகள் கட்டுறேன்னு சொன்னால் தரைக்க வேண்டியதில்லை, எல்லாம் கரையா நிற்குது. இந்த இது கொண்டு தான் நடுவில் நிற்குது. எல்லாத்துக்கும் நிற்குது. இதுக்கு 2 நிற்குது, முன்னுக்கு 3, இதுக்கு 4, 5, 6 நிற்குது. இதுக்கு கிணறு இப்படி போய்கொண்டே இருக்கு. இது பொலிவேலு கிணறு. இது ஃபுல்லாகவே சாரி இந்த அந்த கல்லாலேயே அப்படியே கட்ட கிணறு இல்லை. இது மேலே ஒரு கொஞ்சம் கட்டி வீணம், மிச்சம் ஃபுல்லாக அப்படியே இது நல்லா அனுப்பி சார் மத்தா கிணறு. அப்போ இந்த கிணறு இப்போ வெட்டுறாக்கல எனக்கு இது வரைக்கும் நான் கேள்விப்படையில. இவ்வளோ இந்த கல்லை கொத்தி கட்டுறாக்கல நான் இன்னும் கேள்விப்பட அந்த நேரம் கட்டுறது தானே. இந்த காணிக்காரருக்கு இந்த காணிக்காரருக்கு தான் இந்த கிணறு உங்களுக்கு ஃப்ரீ. ஆமாம் ஆமாம். அது 51ஆம் ஆண்டு அதில் கிணறு அடிச்சிருக்கிற டேட்டே பார்த்தீங்கன்னா தெரியும். அது 56ஆம் ஆண்டு அந்த கிணறு இதில் அடி கிடக்கு. அந்த கிணத்து கல்வெட்டில் கிடப்பேன். இவ்வளோ காலமாக இந்த கிணறு எந்த வித பழுதும் இல்லாமல் இருக்குது. 22ஆம் தேதி 5ஆம் மாதம் 1956. ஓகே. அந்த காலத்து கிணறு அப்படி தானே? ஆமாம் ஆமாம். இன்னும் இவ்வளோ காலம் சென்றாலும் இந்த கிணறுகள் பழுதாக இருக்கு. இந்த காணிக்கு மட்டும் 2 வழி பாதைகள் வருது. இது ஒரு பாதை ஒன்று. இது எங்கட காணி பாதை முடியுது. அதே மாதிரி நான் சொன்ன பாதை அந்த வாழைத்தோட்டத்தால் அப்படியே அந்த கேட்டுக்கு வரும். ஓகே. அவங்கள கேட்டு இது அந்த கேட்டு இருக்கு. இந்த காணிக்காரர் மட்டும் 2 வழி பாதை. ஓகே. இது மதவில தானே? இது மதவில தான். ஓகே. இந்த இருக்கு அதில் பாருங்க கேட் தெரியுது. ஒவ்வொரு காணிக்கும் ஒரு யோசனை. ஒன்றுக்கு கரண்ட் இருக்குது, ஒன்றுக்கு தென்னை நிற்குது, ஒன்றுக்கு கிணறு இருக்குது, ஒன்று 2 வழி பாதையோடு இருக்குது. அப்புறம் எப்படி பார்க்க இந்த ரோட்லேருந்து 2வது காணி. இது முதலாவது காணி. முதல் காட்டினா முதலாவது காணி, 2வது காணி இந்த காணி. இந்த காணி இந்த ரோட்ல பார்த்தா முதலாவது காணி. இந்த காணி பார்த்தா முதலாவது காணி. உங்களுக்கு வாழை பொத்திகள் அதெல்லாம் ஃப்ரீ. இந்த காணிக்காரர் இருக்கு. வாழை குலைகள் படுத்தீங்கன்னா நட்டி பார்க்க முடியாது. அதுக்கு இதுக்கு 5 தென்னை 6 தென்னை இருக்குண்ணே. இதுக்கு 6 தென்னை இருக்குது. அதில் ஒன்று சின்ன மெட்டெல்லாம் காய்க்கு. ஓகே. காணிக்கா வந்தால் வேண்டுகள் சொன்னாங்க நிலை தந்துடுங்க. என்ன சொன்னோம்னா நாங்கள் முதலே விளம்பரப்படுத்தினாங்க. அண்ணாண்ட அப்பா மோசம் பண்ணபடியாக நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த நான் வந்தவே இன்னும் சந்திக்கலாம் போயிட்டேன். அப்போ நான் யாரையுமே சந்திக்கல. அப்போ யார்ட்டையும் அட்வான்ஸ் சொன்னால் எல்லாம் நிப்பாட்டி இருந்தேன். அப்போ திருப்பி இப்போ தான் என்னை வந்த எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும். என்ன வந்து மினக்கட்டு வந்தவன் ஃபோன் அடிச்சு வந்தவன் போனக்கூடிய ஆன்சர் ஒன்றும் இல்லாத சிச்சுவேஷன் அப்படி போயிட்டுது. அப்போ திடீரென்னு நடந்ததால் சந்திக்கலாம் போயிட்டுது. அப்போ இனி வரைக்கும் கட்டாயம் காணிக்கல நிற்பான். திரும்பி போயிட்டு நிறைய பேர் மற்றத்தோட போயிருப்பேன். இன்னைக்கு கட்ட அதனால பார்த்து சொன்னா எடுத்துக்கொள்ளாம. ஆமாம்.
ஓகே இப்போ நீங்கள் தனியாக இப்போ நாங்கள் சொல்கிறோம்ன்றது இல்லாமல் நீங்கள் உங்களோட லோயர் தானே இப்போ உங்களோட வேல் காட்டுற லோயர் தான் நீங்கள் போகணும் உங்களுக்கு தனிப்பட்ட பர்சனல் யாராவது லோயர் இருக்கணும்னு சொன்னால் அவையில் டே காட்டி என்னட்டு நான் சொல்கிறது வெளிநாட்டு கதைக்கிற எல்லாரும் சொல்கிறது தான் ஒரு ஆள் கூட சார்பாக அனுப்புங்க உங்கள் நம்பிக்கை ஒரு ஆள் எங்கள்கிட்ட அனுப்புங்க டாக்குமெண்ட் நாங்களும் கண்டபடி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாதான் இப்போ இந்த துண்டு காணி ஒரு ஆள் வேண்டப்போ வேண்டாம் கண்டபடி யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டேன் இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட திருப்பி கொடுத்து விடுவேன் தச்சிருந்து காசு ஏதோ ஒரு பிரச்சனை சொன்னால் டாக்குமெண்ட்ஸ் கால் பண்ணி உடனே முதல் வேலை டாக்குமெண்ட்ஸ் பண்ணிடுவேன் என் ஒரு ஆள் வேண்டா காணியோட டாக்குமெண்ட்ஸ் இன்னொரு ஆள் கொடுக்க மாட்டேன் அப்போ இந்த காணி வாங்க போகிறான்னு சொன்னால் கன்ஃபார்ம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி தான் டாக்குமெண்ட்ஸ் கொடுப்போம் நாங்களே வெளியில் விட மாட்டோம் எந்த பிரச்சனையும் வேண்டாக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஓகே இது வந்து கிட்டத்தட்ட பலாலி ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த காப்பட்டால போனீங்கன்னா தெரியும் 4 சந்தை அந்த சந்தி வந்து நேரம் மெல்லாக மேலாள வரைக்கும் போதா இருக்கும் அப்படி நேர்காப்பட்டு அப்படியே இதால் போனோம்னா நிலாவரையிலேருந்து அப்படியே புத்தூர் அப்படியே ஏனையனுக்கு சாவச்சேரி ஏனையனுக்கு போகும் இது வந்து இப்போ ஒரு கெஸ்ட் ஹவுஸோ இல்லாட்டி வீடோ இல்லாட்டி தோட்டமும் செய்யலாம் தோட்டமும் செம்பாடு தான் செம்பாடு இந்த பக்கத்து காணியில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே வேறுங்க அப்படி எங்கே வாழை இதெல்லாம் அங்கே ஃபுல்லாக தோட்டங்களா என்ன ஃபுல்லாக அஞ்சால தோட்டங்களா பின்னுக்கு வீடு பின்னுக்கு இந்த காணி தாண்டி அங்கால தோட்டாங்க வீடு மரக்கடைகளுக்கும் பஞ்சம் இல்லைன்னா ஏன்னா இயற்கையோட இருக்கு கரெக்டாக ஒரு அமைதி சில யோசிக்கணும் தமிழ்நாடு இருக்காங்க ஒரு அமைதியான இடத்துல காணி வேணும் எல்லாருமே கேட்குற வெளிநாட்டுக்கார அமைதியான இடத்துல வேணும் மற்ற என்ன காபட் ரோட்டோட இருக்கிறதா வேணும் இப்போ உள்ள ஒழுங்கைகளுக்கு குச்சி ஒழுங்கைக்கு பிரச்சனை படுற அந்த இது தான் ரோட்டோட ஹாட்டு ரோட்டோடய இருக்கு அமைதியாகவும் இருக்குது தோட்டமும் இருக்கு இயற்கையாகவும் மற்ற நான் 2 விளம்பரம் அடிச்சு உங்களுக்கு தெரிஞ்சு உங்களை கஸ்டமர் எனக்கு உங்களோட வேன்ஸை அடிச்சு என்னோட குழம்பு பட்டவன் இல்லை சங்கரண்ணா போடுறவர் மற்றவர்களுக்கு நீங்கள் போடையில் அடிக்க வித்துட்டீங்கன்னு சார் நாங்கள் சொன்னால் செய்து கொண்டு இருக்கே புக்கிங் ஆகிட்டுது எங்களுக்கு 2 நாள் 3 நாள்லேயே புக்கிங் ஆகிட்டுது ஓகே அப்போ நான் இனி போடுறது கட்டாயம் நான் கூப்பிடுவேன் போடுவேன் பாருங்க ஏன்னா உங்களோட பார்த்து என்னோட வேண்டி நாங்கள் இருக்கும் அப்போ அவையே அடிச்சான்னு நீங்கள் போட ஆகிட்டீங்கன்னா அவத்தையே பார்த்தோம் நாங்கள் என்னென்னு சொன்னால் வேலை நடக்கவே வந்துடுவோம் நம்ம விளம்பரம் நான் பேப்பர்லேயும் போடுறேன் நான் விளம்பரத்தை நான் 3 பேப்பரையும் நான் விளம்பரப்படுத்துகிறேன் இந்த காடி நான் விற்கிறேன்னு சொல்லி விளம்பரப்படுத்துறேன் அப்போ அதை பார்த்த உடனே எனக்கு புக்கிங் விழுந்துடும் சரி ரோட்ல போய்க்க நான் பார்த்துட்டேன் மானிப்பை மருதடி போட்டு நவரும்புரா இது போட்டு நான் முரும்புரா போட்டேன் ராசபா போலீஸ் ஸ்டேஷன் இல்லாமே போட்டு புக்கிங் ஆயிடும் அப்போ நான் புக்கிங் ஆன அப்புறம் விளம்பரப்படுத்தலாம் அது நான் செய்யலாம் அப்போ நான் விளக்கத்தை கொடுத்தேன் அப்போ நான் நீ கட்டாயம் நான் கூப்பிட்டு கொடுக்குறேன் புதுசாக காடி வந்து அண்ணா சொல்லுவேன் கட்டாயம் காட்டுவேன் நாங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான இடங்கள்ல எடுத்துக்கொள்ளலாம் ஆமாம் இப்போ வேண்டது இன்னொரு முக்கியமான இப்போ எனக்கு இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கேன்னு சொன்னால் எனக்கு இந்த இடத்துல ஒரு காணி ஒன்று தேவைன்னா எடுத்து கொடுக்க முடியும் அப்படி இப்போ இந்த நான் போகிற இடத்துல வேணும்னு சொல்லி கால் பண்ணினா ஒன்று சில பேர் என்னென்னா அங்கேயே 24 hours செய்து முதல் ஆக்கள் இருக்கணும் லோயரோடாக செய்து அனுப்புவோம் அதனால அவைன்ற பேர்லேயே நேரடியாக எழுதப்படும் வெளிநாட்டில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் எழுதுறாருன்னு சொன்னால் அவருக்கு நாங்கள் எங்களோட லோயர் சட்டத்தரனோட அட்வானிக் பவர் தயாரித்து அனுப்புவோம் அவைக்கு அவர் அங்கே ஒரு லோயர்ட்டு அங்கே என்ன நடைமுறையில் இருக்கோ அதை பின்பற்றி அதை ஃபில் பண்ணி எங்களுக்கு அவர் நேரடியாக கொரியரில் அனுப்பணும் அப்போ அவருக்கு பதிலாக இப்போ உங்களோட ஒரு சொந்தக்காரன்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு பதிலாக சைன் வைப்பீங்க அந்த முழு உரிமையும் அந்த அட்டர்னி பண்ண அனுப்புகிறார் அவருக்கு தான் இருக்கு வெளிநாட்டிலே காணி இங்கே வருத்தது நல்ல ஐடியா இருக்கு அதான் இப்போ சில பேர் அடிப்பேன் அண்ணா 2 கிலோமீட்டர் வந்துடுவேன் இல்லை நீங்கள் அவ்வளோதான் செய்றீங்க அதை விட நாங்கள் இப்படி செய்தாரன் நீங்கள் அங்கேயும் எங்களை கொரியர் அதுக்கு எக்ஸ்ட்ரா கட்டணம் ஏதாவது இல்லை அட்டர்னி பவர் இதுதானே அது இல்லை அது இங்கே செய்கிற அட்டர்னி பவர் காசை நாங்கள் கொடுப்பீங்களா அங்கேவே இந்த பேமெண்ட்டை கொடுக்கணும் இங்கே அப்படி செய்கிறாங்களுக்கு அந்த இதை நாங்கள் செய்தோம் எங்களோட சட்டத்தரனோட செய்கிற அட்டர்னி பவருக்கான பேமெண்ட்டை நாங்கள் கொடுப்போம் இது புதுசாக நாங்கள் கேள்விப்போம் என்னென்னு சொன்னால் அப்படி சில பேருக்கு அந்த தெரியலைன்னா அங்கேருந்து இங்கே வாரினேன் டிக்கெட் போட்டு காணி பார்க்குறதுக்கு இல்லை காணி பார்க்குற வேண்டி எழுதுறண்டாலும் பாரு அதுக்கு நான் அவ்வளோ செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை டிக்கெட் காசு அங்கே கொடுத்து நான் சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அட்டர்னி எங்களுக்கு ஐசியை தாங்க நான் அட்டர்னி பவர் செய்து அவருக்கு அனுப்புகிறேன் அவர் அங்கே போய் தண்ட லோயரோடாக தண்ட லோயர் அதை நிரப்பி எங்களுக்கு அதை கொரியரில் அனுப்புவோம் அதை வேற விட்டு நீங்கள் வந்து அவருக்கு பதிலாக சைன் வைக்கிறது ஆனால் முழு உரிமையும் அவருக்கு தான் அவர் இவர் விற்கையும் இல்லாது இப்போ அந்த முறையில் இப்போ நிறைய நான் எழுதி கொடுத்துட்டேன் நிறைய பேருக்கு எடுத்துக்கோ நல்ல ஐடியா உண்மையாக நல்ல விஷயம் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து காணி பண்ண போறீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு வரத்த வேலை வெளிநாட்டிலேருந்து காணி வேண்டலாம் அதுவும் வந்து உங்களோட பேரில் நம்பிக்கையாக வேண்டலாம் நம்பிக்கையாக அவன் பேர்லேயே வேண்டலாம் இப்போ இங்கே இருக்கிறார்கள் மற்ற விற்று போடுவாங்கன்னு பயப்படுத்த வேலை அங்கேருந்து எழுதி போட்டால் அவன் இப்போ யார்கிட்ட பேரில் இருந்தோமோ அவன் யார்கிட்ட கையில் உறுதி கொடுக்க சொல்லிட்டோமோ அவன் கையிலுக்கே கொடுத்துருது அப்படி இல்லை அங்கே குறைக்கிறேன் நாங்கள் லோயரோடாகவே அங்கேயே அனுப்பிவிடுவோம் லோயரோடாகவே போவோம் ஆஃபீஸில் இருந்தால் குறையல அவன் கைக்கு உறுதி போகும் ஓகே அதுக்கு நீங்கள் இப்போ வந்த இங்கே பார்த்து காணி உறுதிப்படுத்தணும் இல்லை உறுதி அன்றைக்கே வந்துடுவோம் நானும் என்ன சொல்கிறேன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் செய்கிறேன் இப்போ காசு கொண்டு வரலாம் அவையிட்ட வார ஒரு ஆள் தான் கொண்டு வருவேன் அவருக்கு வந்து லோயருக்கு முன்னால் இன்னார் கொண்டு வந்தேன்னு சொல்லி இல்லாமல் எழுதி கொடுத்துருவோம் இவ்வளோ அமௌண்ட் தந்திருக்கணும்னு சொல்லி அதை நாங்கள் லோயரோடாக கொண்டு வர அவற்ற பேரெல்லாம் போட்டு தான் கொடுக்குறோம் அது சரி இப்போ அதுக்கும் கொடுத்து எல்லாமே பாதுகாப்போட இப்போ உரக்கா வேணினேக்கு தெரியுமோ இப்படி தான் செய்தது ஓகே நல்ல விஷயம் நம்ம வெளிநாட்டில் சரியான என்னோட ஒரு காணி வேண்ட ஒரு அண்ணா பயப்பட்டார் அந்த உண்மையே சொல்லியே காய்ச்சி எனக்கு பயமாக இறக்கி ஜாழ்ப்பாணத்தில் எனக்கு ஒருத்தருமே இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் என்ன ஒரு ஆள் எனக்கு அனுப்பினேன் வந்து இப்போ தொடர்ந்து என்னட்டு ஒரு 6-7 இடத்துல காணி பண்ணிட்டு
எனக்கு தனக்கு நம்பிக்கையாக இருக்குது எங்கெங்கே இருக்கோ தனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் நிறைய கடமை செய்கிறீங்களா? ஓ இப்போ அவன் தொடர்ந்து எங்கே போட்டாலும் உடனே அடிச்சுல தனக்கு பிளானை போடுங்க இந்த துண்டை வையுங்க நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, நானும் இந்த விவரம் எல்லாம் என்ன சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சுற்றியும் காட்டி நாங்கள் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு காணி வேண்ட ஐடியாக்கள் இருக்குன்னு சொன்னால் வேண்டிக்கொள்ளலாம். வேண்டிக்கொள்ளலாம். ஓகே, நன்றி. ஓகே.